அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இந்தியாவின் கடன் இன்னும் 3 ஆண்டுகளில் 100 விழுக்காடு அதிகரிக்கும் என்ற சர்வதேச நிதியத்தின் கணிப்பு தவறான கோணத்தில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. அது குறித்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பொருளாதார நிலவரம் குறித்த அறிக்கையை IMF எனப்படும் சர்வதேச நிதியம் வெளியிட்டிருந்தது. இதில் இந்தியாவின் கடன் 100% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து அரசின் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது. எதுவுமே சாதகமாக இல்லாத சூழலில் அரசின் கடன் 100% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகத்தான் சர்வதேச நிதியம் குறிப்பிட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. சாதகமற்ற சூழலில் சீனாவின் கடன் 200% வரையும், அமெரிக்காவின் கடன் 160% வரையும், பிரிட்டனின் கடன் 140% வரையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக IMF அறிக்கை கூறியுள்ளதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாதகமான சூழல் நிலவும் பட்சத்தில் இந்திய அரசின் கடன் 70 விழுக்காடுக்கு கீழ் குறைய வாய்ப்புள்ளதாக அதே அறிக்கை கூறியுள்ளதாகவும் நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உண்மையில் மத்திய மாநில அரசுகளின் கடன் அளவு 2021இல் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் 88% இருந்த நிலையில் 2023இல் 81% குறைந்துள்ளதாகவும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.